போர் நிறுத்தம் அறிவித்த பின்னரும் ஈரான் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு. தக்க பதிலடி கொடுக்க ராணுவத்துக்கு ஆணை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 27, 28ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. ஊர்காவல் படையினருக்கு பணி நிலைப்பு, ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நேரு அருங்காட்சியகத்திலிருந்து சோனியா காந்தி பெற்றுச் சென்ற கடிதங்களை திரும்பப் பெற நடுவண் அரசு முடிவு. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு, கோழி பலியிட தடை கோரிய வழக்கு. உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. ஆண்டிப்பட்டி அருகே விளை நிலங்களில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை மாற்றியமைக்க விவசாயிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் அருகே உளவூர்தி சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. கவனக்குறைவாக தந்தை இயக்கியதால் நேர்ந்த சோகம். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டம். பொறியாளர் அலுவலகம் மீது தக்காளிகள் வீச்சு. செங்கல்பட்டு அருகே மகாவீர் என்ற அடகுக்கடை உரிமையாளர் வீட்டில் கொள்ளை. 27 பவுன் நகைகள், 30,000 ரூபாய் பணம் திருட்டு. வாணியம்பாடி அருகே தும்பேரியில் பொதுமக்கள் சாலை மறியல். வெளியூர் ஆட்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க எதிர்ப்பு.